சொல்றாங்க எல்லா இதுவும் ஒண்ணுதான், எல்லா மதம் மார்க்கும் ஒன்றுதான், எல்லா வழியும் ஒரே பரலோகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்குதாக்கும். யார் வேணா நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமாக்கும். எந்த ஒரு கடவுளுடைய மனுஷனாவது, எந்த ஒரு பெரிய மனுஷனாவது, எந்த ஒரு மகானாவது நம்ம கடவுளை பற்றி சொல்லிடலாமாக்கும். முடியாது. யாராவது நம்மளை கடவுளத்தில் கொண்டு வந்து சேர்த்துடலாக்கும். ஏதாவது ஒரு நல்ல மனுஷன், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி நம்ம கடவுளத்தில் கொண்டு வந்துடலாம். முடியாது நினைக்கிறாங்க மக்கள். அப்படி முடியும்னா நான் பிரசங்கம் பண்ணுவேன் இன்னைக்கு, யார் யாரெல்லாம் பண்ணலாம் அதுன்னு சொல்லி. இத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த இதில் மார்க்கங்களில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிடுவேன். முடியாது. இயேசு ஒருவரே. அதனால சொல்றாரு, இயேசு அல்லாமல் இந்த பூமியில் ரட்சிப்புக்கு வழி எதுவும் இல்லை. இயேசுதான் மத்தியஸ்தர். இயேசு சாதாரண ஒருவர் அல்ல, அவர் தேவகுமாரன், மனுஷனாய் வந்தவர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே தேவனாகவும் இருந்து மனுஷனாகவும் இருந்து தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே மத்தியஸ்தம் பேசி ரெண்டு பேரையும் ஒன்றாய் சேர்க்கக்கூடிய தகுதியை பெற்றவர் இவர் ஒருவர் மட்டுமே. அது சில வசனங்களுக்கு சீக்கிரம் எடுப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு மனுஷன் மட்டுமல்ல கடவுளும் கூட என்கிறதுக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாலகன் பிறந்தார்னா யாரு? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது மனுஷீகம் இல்லையா? ஒரு மனுஷன் பாலகன் பிறந்தார். அடுத்தது பாருங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது வேற. பாலகன் பிறந்தார்னு சொல்றது எந்த வீட்லயும் ஒரு குழந்தை பிறக்குது, அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறகுது, அவ்வளவுதான். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொன்னா ஏற்கனவே குமாரனாக இருக்கிறவர் இப்போ இந்த பூமியில பிறக்க போகிறார். தேவகுமாரனா இருக்கிறவர் பூமியில பிறக்க போறார். அப்ப பாருங்க, இவர் தேவன், அதே நேரத்தில் மனுஷன், ரெண்டு தகுதி இருக்குது. அதனால தான் தேவன் பேர்லும் என் பேர்லையும் கை வச்சு எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய மத்தியஸ்தர் இவர். ஏன் இயேசு மட்டும்தான் ரட்சகர் என்பதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் வசனத்தில் இயேசு கேட்கிறார். பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை, எல்லாம் சொல்லுங்க, மனுஷகுமாரனாகிய என்னை. இப்போ இயேசுவே சொல்றாரு, நான் மனுஷகுமாரன். கரெக்டா? கரெக்ட் தான். மனுஷகுமாரனாகிய என்னை. மனுஷகுமாரனா அவர் மனுஷனுக்கு பிறந்தவர், அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர், மனுஷனா இருக்கிறவர், மாம்சமும் ரத்தமும் உடையவர். அந்த விதத்தில் சொல்றார் மனுஷகுமாரன். வேத வசனத்தில் நிறைய இடத்துல மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். கரெக்ட் தான். ஆனால் இதுக்கு பதில் சொல்றது, இவர் கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறாரு. பதில் பேதுரு சொல்றார் 16ஆம் வசனத்தில். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எவ்வளோ ஆப்போசிட் பாருங்க. அவர் கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகி என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு. அவன் சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இவர் மனுஷகுமாரனா அல்லது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா? ரெண்டுமே. இவர் மனுஷகுமாரனும் தான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் தான்.